நீண்ட காலமாக மக்களுக்கு அரிய அறிவு புகட்டுகின்ற கருத்துக்களை எடுத்துரைத்து வருகின்ற எங்களுடைய தமிழறிஞர், இலத்திரனியல் ஊடகமாக இருந்தாலும் சரி, அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை மிக அழகாகவும் பத்திரிகை துறைக்குரிய நாகரிகத்தோடும் பண்பட்ட முறையிலே தன்னுடைய படைப்புகளை வெளிக்கொணர்வதிலே அவருக்கு நிகர் அவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். இன்று அவர் எழுதிய 100 ஆசிரியர் தலையங்கங்கள் இன்று ஒரே வழியிலே பிரசித்தி இருக்கின்றது. இந்த பிரசவம் என்பது மிக நீண்ட நெடிய பயணம். இதற்காக அவர் தன் உடலை வருத்தி ஏற்கனவே உடல் உபாதைக்கு உள்ளாகியிருந்தவர். எல்லாவற்றையும் மறந்து என் இனத்திற்காக நான் செய்ய வேண்டிய பணியை செய்ய வேண்டுமென்று காலங்களை ஒட்டிய கருத்துக்களையும் உலக அரங்கிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப ஈழத்தமிழுடைய உரிமை குரலை அதோடு ஒற்றுமையாக்கி அதனுடைய வேற்றுமையாக்கி அங்கே இருக்கின்ற அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் எல்லாவற்றையும் பாகுபடுத்தி மிக இலகு தமிழிலே எங்களுக்கு இலக்கினூடாக வெளிக்கொண்டிருக்கின்றார். அந்த பெருமைக்கும் கீர்த்திக்கும் உரிய தமிழ் அறிஞர், மூத்த அரசியல் ஆய்வாளர், எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மூத்த பத்திரிகையாளர் திரு சுயோ பட்டிமாகர் அவர்களை உங்களுடைய உரத்த கரகோஷத்தின் மத்தியிலே அரங்குக்கு அழைப்பதிலே பெருமிதம் கொள்கின்றேன். எங்கள் மூச்சாகவும் பேச்சாகவும் எங்களுடன் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மேதகு தேசிய தலைவர் அவர்களுக்கும் அவருடன் சேர்ந்து எங்களோடையே எங்கள் இனம் உள்ளவரை எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவீர மரணமற்ற மனிதகுலம் அத்தனை பேருக்கும் அவர்களை தாயகத்துக்காக தந்து இன்றும் அவர்களை இழந்த நிலை, அந்த துன்பத்தை துயரத்தை எங்கள் மண்ணினுடைய எழுச்சிக்கான தியாகமாக நெஞ்சிலே ஏந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மாவீர தெய்வங்களுடைய தாய் தந்தையர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், கிட்டிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நேரத்திலே நெஞ்சிருத்தி உங்களால், உங்களுடைய அளப்பரிய தியாகத்தால், உங்களுடைய தன்னலமற்ற வாக்கையால் நீங்கள் இந்த உலகிலே தெய்வங்களாகவே வாழ முடியும். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற அந்த வள்ளுவனுடைய வார்த்தைக்கு ஈழம் அதற்கான சாட்சியாக இருக்கின்றது என்று அந்த உண்மையை உங்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டு, இங்கிருக்கின்ற பெரியோர்களுக்கும் என் அன்பு தம்பியர் தங்கையர்களுக்கும் இப்பொழுது எனது அருமை பேத்தி முகழ்ச்சியவர்களுக்கும் அப்பனே மகனாகி என்று சொல்லி ஈழத்தினுடைய மகாகவி திருமூர்த்தி அவர்கள் கூறினார்கள். இன்று அப்பனே மகனாக இருக்கின்ற அந்த தன்மையை, அந்த வீரம் என்றுமே கடைசி தமிழன் இந்த மண்ணிலே இருக்கும் வரை எங்கும் உலகம் முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதற்கு உதாரணமாக அவங்களுடைய உரை அமைந்த அந்த தன்மையை நேரத்திலே நெஞ்சிருத்தி இளைய தம்பியர் தம்பியர் எல்லோருக்கும் நாங்கள் இன்று தாத்தாவாக நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தளர்ந்தாலும் அந்த தளர்வு இனி இல்லை என்று உங்களுடைய மூச்சாலும் பேச்சாலும் இன்று தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்று இளைய சமுதாயம் எழுந்து நிற்கின்றது. நாங்கள் தேசமாக எழுவோம் என்பதற்கு அன்று இலங்கை என்கின்ற ஒரு சிறிய தீவுக்குள் நாங்கள் தேசமாக எழுந்ததை கண்டீர்கள். இன்று நாங்கள் தேசமாக எழுவோம் என்பதற்கு கனடா முதல் இலங்கை வரை இருக்கின்ற இந்த உலகம் முழுவதுமாக நாங்கள் தேசமாக எழுவோம் என்பதை எங்கள் மக்கள் காட்டிக்கொண்டு நிற்கின்ற இந்த நேரத்திலே அதற்காகவும் அத்தகைய தன்மையுடன் வாழ்கின்ற அனைவருக்கும் நன்றிகள் கண்டு இன்று எனது உரையை தொடங்குகின்றேன். இலக்கின் இலக்கு என்பது ஒரு சிறிய விடயம். தேசிய கவிஞர் புதுவை ரத்தினதுரை அவர்கள் ஒரு வரியில் சொன்னார், இந்த மண் எங்களின் சொந்த மண், இந்த மண் எங்களின் சொந்த மண். இந்த தன்மை வரலாறு உள்ள மட்டும் ஈழ மண்ணில் வாழ்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, ஈழ மண்ணில் இருந்து இன்று உலகம் முழுவதும் உலகத் தமிழராக தமிழினத்தினுடைய பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் ஒரே அடியாக கூறுவோம். அதுதான் இறைமை. இறைமை என்ற அந்த சொல்லை
யாருமே எங்களிடமிருந்து தட்டி பறிக்கவும் முடியாது, எட்டி உதைக்கவும் முடியாது. அந்த மண் எங்களின் சொந்த மண், இந்த மண் எங்களின் சொந்த மண். இதுதான் இலக்கின் இலக்கு. இந்த மண்ணிலே நாங்கள் தான் இந்த மண்ணினுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற உரிமை பெற்றவர்கள். இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் இந்த மண்ணிலே அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற உரிமை கிடையவே கிடையாது. அந்த தன்மையுடன் இலக்கின் இலக்கு என்பது மிக தெளிவாக கூறுகின்றது. எடுத்த எடுப்பிலே அதைத்தான் கூறணும். அதாவது இந்த ஆசிரியர் சங்கத்தினுடைய முதலாவது தொகுப்பாக அமைந்திருப்பது ஈழத்தமிழர் தேசிய பிரச்சனை இனப்பிரச்சனை அல்ல, இறைமை பிரச்சனை. இதுதான் முக்கியமான விடயம். நாங்கள் எங்களுடைய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எங்களுடன் உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வந்து உறவாடுவதாக இருந்தால் வந்து உறவாடுங்கள், எங்களுடன் உறவாடுங்கள். எங்கள் சார்பாக நாங்கள் உங்களை வரவேற்க காத்திருக்கின்றோம். எங்கள் சார்பாக எங்களுடைய தன்மையை நீங்கள் உணர்ந்து அந்த தன்மையுடன் நீங்கள் எங்களுடன் உறவாடுங்கள் என்றுதான் நாங்கள் இன்று உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாகிய அமெரிக்காவில் இருந்து, உலகத்தினுடைய மற்றொரு வல்லரசாகிய சீனாவில் இருந்து, பிராந்திய வெள்ளாமையாக இருக்கின்ற இந்தியாவில் இருந்து அத்தனை நாடுகளுக்கும் கூறுகின்றோம். நீங்கள் உலக நாடுகள் என்ற முறையில் எங்களுடன் உறவாடுங்கள். உறவாடுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நினைவிருக்கட்டும், நாங்கள் சிங்களத்தினுடைய அடிமைகள் அல்ல, சிங்களத்தினுடைய கால்கழுவி நிற்கின்ற ஒரு அடிமை கும்பலும் அல்ல. அதற்கு அப்பால் தன்மானமுள்ள இனமானமுள்ள உயிரினும் மேலானது இனமானம் என்று சொன்ன தேசிய தலைவனுடைய அந்த தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம். அந்த உண்மையுடன் அந்த தன்மையுடன் எங்களுடன் பேச வாருங்கள். எங்களுடைய இந்துமா கடல் பிரதேசம் இந்த உலக புதிய ஒழுங்குமுறையை உருவாக்குகின்ற இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான பங்கினை வகிக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய முதலீடுகளையும் சரி, உங்களுடைய அந்த கடலுக்கு மேலான உங்களுடைய தேவைகளையும் சரி பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர, எங்களுடைய மக்கள் தான் உங்களுக்கான பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர, அந்த மண் தான் உங்களுக்கான பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே தவிர, எந்த ஒரு எங்களை அடிமைப்படுத்துகிற சக்திகளாலும் உங்களுக்கு பாதுகாப்பாக அந்த மண்ணில் நிற்க முடியாது என்கின்ற உண்மையை உணர்வீர்கள். இதே என்று இந்தியா உணர்ந்திருக்கின்றது. அந்த மண்ணிலே இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பாக தென்னிந்திய பகுதி கூடாக வேறு எந்த ஒரு ஊடுருவலும் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அது தமிழ் மக்களுடைய கடல் பலம் இருந்த நேரத்தில் தான் இருந்தது. தமிழ் மக்களுடைய கடற்பலத்தை நீங்கள் அளித்ததன் பின்னர் இன்று இந்தியா எத்தனை சிக்கல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், எந்த பக்கத்தினால் உங்களுக்கான எதிர்கால ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த கடற்பலத்தை காத்து நின்ற அந்த ஈழ மக்களுடைய அந்த கடற்பலத்தை நீங்கள் திட்டமிட்டு அளித்ததன் பின் இன்று உலகத்துக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய தென்னிந்திய கடற்பரப்பை எப்படி பாதுகாப்பது என்று அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் கடலுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு. இந்த தொடர்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்களாக இருந்தால், இந்த தொடர்புடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டீர்களாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய தன்னாட்சிக்காகத்தான் நாங்கள் அங்கே வந்து போராடுகின்றோமே தவிர அங்கே நாங்கள் மொழி உரிமை பெறுவதற்காக போராடவில்லை, அல்லது நீங்கள் தருகின்ற பிச்சைகளை எச்சில்களை ஏற்று வாழ்கின்ற ஒரு அடிமையினமாக வாழ்வதற்காகவும் போராடவில்லை. நாங்கள் தேசிய தலைவர் தெளிவாக சொன்ன விடயம் மண் மீட்பு போர். மண் மீட்பு போர். எங்களுடைய மண் எங்களுடையது, எங்களுடைய கடல் எங்களுடையது, எங்களுடைய வானம் எங்களுடையது. இன்று அந்த வானமாகவும் அந்த கடலாகவும் அந்த மண்ணாகவும் என்னிடத்தில் படித்த என்னுடைய மாணவர்கள் அத்தனையோ பேர் இன்று வந்து மாவீரர்களாக நிலை கொண்டிருக்கின்றார்கள். அந்த இளமுள்ளங்கள் நான் சம்பந்தர் கல்லூரியிலே படிப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமைகளில் ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொஞ்சுகின்ற பொழுது ஒரே ஒரு வசனம் தான் கூறினார்கள், நாட்டுக்காக போகின்றோம், நாட்டுக்காக போகின்றோம். நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகள் அடிமைப்படுத்தப்பட்டு உயிருக்காகவும் உடைமைகளுக்காகவும் நாளாந்த வாழ்வுக்காகவும் இனங்காணக்கூடிய அச்சத்தில் துடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையை மாற்றுவதற்காக போகின்றோம். அங்கு அரசியல் இல்லை, அங்கு மனிதாயம் தான் இருந்தது. மனித உரிமைக்காகத்தான் இந்த போராட்டம் நடந்தது, சமூக நீதிக்காகத்தான் இந்த போராட்டம் நடந்தது. நீங்கள் உலகத்திலே எந்தெந்த மொழியில் சொன்னாலும் அந்த போராட்டம் ஒரு தன்னாட்சி போராட்டமே தவிர அது ஒரு மொழிவழி போராட்டம் இல்லை. அது ஒரு மொழிவழி போராட்டமாகவோ அல்லது அது ஒரு அதிகார பரவலாக்களை கேட்கின்ற ஒரு போராட்டமாகவோ இல்லை. நீங்கள் யார் எங்களுக்கு அதிகார பரவலாக்களை தருவதற்கு?
உங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கின்றது? எங்கள் மண்ணிலே நின்று கொண்டு, எங்கள் மேல் நின்று கொண்டு, எங்களுடைய சந்ததியை அழித்துக் கொண்டு, எங்களுடைய எதிர்காலத்தை அழித்துக் கொண்டு நிற்கின்ற உங்களுக்கு எந்த அதிகாரத்தை தரப்போகிறீர்கள்? நீங்கள் அந்த மண்ணை விட்டு வெளியே நில்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவில் எங்களுடன் வந்து பழக முடியும் என்கின்ற அந்த அதிகார பரவலாக்களை நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம். இந்த நிலைத்தான் பேசப்பட வேண்டுமே தவிர இதை விடுத்து உலகத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்பவும் உலகத்தினுடைய போக்குகளுக்கு ஏற்பவும் பேசுகின்ற ஒரு பெரிய சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று அபிதமாத்தான் சொல்கின்றார். இன்று வந்து புதிய ஒரு வடிவம் எடுக்கின்றது. அதாவது ஒரு பெரும்பான்மை இனம் அந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு சிறுபான்மை இனத்துக்கு எந்த மாதிரியாக பாதுகாப்பு அளிப்பது, இதைத்தான் அமெரிக்கா சிந்திக்கிறதா. இதைத்தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போகின்றார்கள். ஒரு பெரும்பான்மை இனம் அந்த இனத்திலே இருக்கின்ற சிறுபான்மை இனத்துக்கு எப்படி பாதுகாப்பு அளிப்பது? இதான் இன்றைய அரசியல் மாற்றம். நாங்கள் சிறுபான்மை இனமா ஐயா? யார் சொன்னார்கள் சிறுபான்மை இனம் என்று? யார் சொன்னார்கள் சிறுபான்மை இனம் என்று? எங்களுடைய மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இனம். அந்த மக்கள் இனம் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்திலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 1912ஆம் ஆண்டிலிருந்து 18ஆம் ஆண்டு மட்டும் விவகாரங்களுக்கு நிபுணராக இருந்தவர். அதே நேரத்திலே லோ ப்ரொஃபஸர் ஆஃப் த ஜெனீவா ஸ்கூல் ஆஃப் டிப்ளமசி, மிகப்பெரிய ஒரு அறிஞர் மட்டுமல்ல, இந்த தன்னாட்சி உரிமை பற்றிய இறைமை பற்றிய உலகத்தினுடைய மிக 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 பெரிய ஒரு பேராண்மை. அவர் கூறுகின்றார், கேட்டுக்கொள்ளுங்கள். The core problem with the human rights of Elam Tamils is the denial of internal and external self-determination by Colombo authorities. வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். உலகத்துக்கு தெரிகின்றது, ஐக்கிய நாடு சபைக்கு தெரிகின்றது, எங்களுடைய உள்ளக தன்னாட்சி உரிமையையும் எங்களுடைய வெளியக தன்னாட்சி உரிமையையும் கொழும்பு அதிகாரிகள், அவர் அரசு கூட கூறவில்லை, இதெல்லாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். கொலம்போ அத்தாரிட்டிஸ் சொல்வது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிகப்பெரிய பேரான், உலகினுடைய இறைமை தன்னாட்சி பற்றிய மிகப்பெரிய ஆளுமை தெளிவாக சொல்கின்றார். அத்தாரிட்டிஸ் அதிகாரப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் படைபலத்தை கொண்டு எங்கள் மண்ணிலே இனங்காணக்கூடிய அச்சத்தை தோற்றுவித்து அதன் வழியாக எங்கள் மக்களுடைய அரசியல் பணியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆக்கிரமிப்பு கும்பல், அந்த கும்பல் எங்களுடன் இன்றும் வந்து தனது ஆக்கிரமிப்பை பல வகைகளில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இவர் அது கூறியது மட்டுமல்ல, அதன் பின்னர் இன்னொரு வசனம் இருக்கின்றது, அதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். The phenomenon of who belongs in the category of conscious victim is not new and it will probably continue as indeed unbecoming competition among victims. As a senior lawyer with the UN, I always pleaded for victim solidarity so that NGO and media attention be generously given to all whose rights and dignity have been violated. ஐக்கிய நாடுகள் சபையும் ஊடகங்களும் உங்களுக்கு நடக்கிற வன்முறைகள் பற்றி நாங்கள் அக்கறை காட்ட வேண்டும் என்று சொன்னால், உலகுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றால், பாதிக்கப்பட்ட நீங்கள் ஒற்றுமையுடன் எழுங்கள், பாதிக்கப்பட்ட நீங்கள் ஒற்றுமையுடன் பேசுங்கள், பாதிக்கப்பட்ட நீங்கள் ஒற்றுமையாக இதை செய்யும்படி கேளுங்கள். இது எங்களுக்கு அவர் சொல்லியிருக்கின்ற உண்மை. நாங்கள் யாரையுமே குறை கூறுவதோ யாரையுமே அவரவர்களுடைய அனுபவ அடிப்படையிலே அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலே செயற்படுவதையோ இந்த துப்பாக்கிகள் மௌனித்து ஜனநாயகத்துக்கு ஊடாக பயணிக்கின்ற பொழுது இயல்பு என்று ஏற்றுக்கொள்கின்றோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எவ்விதமாகவும் செயற்பட்டு எந்த விதத்திலும் அந்த மண்ணுக்கோ மக்களுக்கோ அந்த மக்களுக்குரிய அந்த தன்மையை அந்த மக்களுக்குரிய இறமையை உங்களால் மீட்டுக் கொடுக்க முடியுமாயிருந்தால் அத்தனை வழியிலும் செயற்படுங்கள், எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் பேசுகின்ற பொழுதும் ஒவ்வொருவரும் ஒரு தொடர்புகளை மேற்கொள்கின்ற பொழுதும் மக்கள் இறமை, அந்த மக்கள் இறமை இன்று தன்னாட்சி கிடைக்காத எல்லையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று மதிப்புக்குரிய யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த வியாழக்கிழமை ஐக்கிய நாடு சபையிலே மனித உரிமைகள் அமர்வில் பேசுகின்ற பொழுது கூறியிருக்கின்றது. மிக முக்கியமான விஷயம், நான் செல்ஃப் கவர்னிங் டெரிட்டரி, செல்ஃப் கவர்னிங் டெரிட்டரியாக இருக்க வேண்டியவர்கள், தங்களுடைய எல்லையை தாங்களே பாதுகாக்க வேண்டியவர்கள், தங்களுடைய அமைதியை தாங்களே ஏற்படுத்த வேண்டியவர்கள், தங்களுடைய வளர்ச்சியை தாங்களே ஏற்படுத்த வேண்டியவர்கள். அதை ஏற்படுத்தாதவாறு காலனித்துவத்தின் பின்னணியிலே தடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது
இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனையானது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவர் ஒரு சட்டத்தரணியும் கூட அவருடைய கருத்து மிக தெளிவானது, மிக தெளிவாக கூறுகின்றார். அது ஐக்கிய நாடுகள் சபையினால் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று, இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறைகள் ஊடாக தீர்க்கப்பட முடியாத ஒன்று. இலங்கையினுடைய பிரச்சனையாக அது பார்க்கப்பட முடியாது. இன்று அது காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத உலக பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். அது மிக மிக முக்கியமான ஒன்று. அத்தகைய சூழலில் ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமிப்பதன் மூலம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட், ஒரு நிர்வாக அரச தன்மை ஒன்று அங்கே தோற்றுவிப்பதன் மூலம்தான் ஐக்கிய நாடு சபை செயற்பட வேண்டும் என்கின்ற உண்மையை நீங்கள் கூறினீர்கள். தாத்தாக்களும் அப்பாக்களும் இருக்கின்ற ஒரு சூழலில் பேத்திகள் பேரன்கள் இருக்கின்றீர்கள் என்று அவருடைய தந்தை, அவருடைய பாட்டன் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தான் இந்த பிரித்தானிய அரசாங்கத்துக்கு நாங்கள் இலங்கையினுடைய இறைமையை நிறுவுவதற்கு, இலங்கையினுடைய சிங்கள அரசுகளின் தன்மைகளை கூட நிலைப்படுத்துவதற்கு உழைத்தவர்கள். இலங்கை முழுவதற்கான இறைமை கூட எங்களுக்கு இருக்கின்றது என்று அவருடைய தாத்தா தான் அந்த நேரத்தில் இங்கே இருந்த காலனித்துவ அலுவலகத்துக்கு 1945ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய அறிக்கை அனுப்பினார். நீங்கள் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கவில்லை, இந்தியாவிலே அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி அங்கே ஆட்சியை அமைக்கின்றீர்கள், ஆனால் இங்கே வந்து அரசியல் நிர்ணய சபையை நீங்கள் உருவாக்காது சிங்கள தலைமைகள் தான் நீங்கள் வந்து சோரம் போகின்றீர்கள் என்று சொன்ன அந்த மூத்த தலைவனுடைய மகன் குமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் இது ஐக்கிய நாடு சபையிலே வந்து இந்த பூர்வீக குடிகளுக்குரிய அந்த பாதுகாப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டதன் பின்னர் இன்று அவர்களுடைய அந்த மரபணு ரத்தம், அந்த மரபணு ரத்தத்திலே வருகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். உடனடியாக எங்கள் பிரதேசத்தை ஒரு தன்னாட்சி பெறாத ஒரு நிலப்பரப்பாக இல்லையாக பிரகடனப்படுத்துங்கள். 1960ஆம் ஆண்டில் உலகிலே 52 நாடு பரப்புகள் அந்த மாதிரி இருந்தன. இன்று அவற்றில் 17 மட்டும்தான் அந்த நிலையில் இருக்கின்றதே தவிர 35 இன்று வந்து நாடுகளாக மாறிவிட்டன. 35 நாடுகளாக மாறிவிட்டன. இதனை ஐக்கிய நாடு சபை தான் செய்தது. அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் பிரான்சினதும் ஸ்பெயினினதும் போர்ச்சுகலினதும் பெல்ஜியத்தினதும் காலனித்துவ பின்னணியிலே அவர்கள் இருந்தார்கள். அந்த தன்மையை மாற்றியது ஐக்கிய நாடு சபை தான். இன்று அவைகள் நாடுகளாக இருக்கின்றன. அதே போல்தான் இன்றும் இது நீங்கள் 1945 1946 ஒன்று 1946 நவம்பர் நினைக்கின்றேன், அடுத்தது 1947 டிசம்பர். இந்த காலத்திலே பிரித்தானிய பாராளுமன்றத்திலே சோல்பர்க் கமிஷனுடைய பின்னணியிலே இலங்கைக்கு தன்னாட்சி கொடுக்கின்ற விவாதம் நடைபெற்றது. அந்த கன்சார்ட் இருக்கின்றது, அதை எடுத்து படித்தீர்களாக இருந்தால் அந்த நேரத்திலே அவர்கள் சொன்ன விடயம் என்னென்றால், இலங்கைக்கு தன்னாட்சி முழுவதாக கொடுக்க முடியாது, நிர்வாகத்திலே எங்களுடைய பேரளவு தலைமை ஏற்கின்றதாக பிரித்தானிய மாட்சிமைக்குரிய 2வது எலிசபெத் மகாராணி அவர்களுடைய நிர்வாக தலைமையை கொண்டதாகத்தான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் 1972ஆம் ஆண்டு வைகாசி 22ஆம் தேதி வரை நிர்வாக தலைமையாக மாட்சிமைக்குரிய 2வது எலிசபெத் மகாராணி அவர்கள் தான் கொண்டிருந்தது. அதே போல சட்டவாக்கு அதிகாரம் இலங்கை பாராளுமன்றத்தில் முற்றுமுழுதாக கொடுக்கப்படாமல், இலங்கை பாராளுமன்றம் மதத்துக்கோ இனத்துக்கோ எதிரான ஏதாவது ஒரு சட்ட ஆக்கத்தை செய்தால் அந்த சட்டவாக்கத்துக்கு பிரித்தானிய பிரிவு கவுன்சில் முறையீடு செய்கின்ற பொழுது அதற்கான நீதியை வழங்குகின்ற உயர் இறைமையை கொண்டுள்ளது என்று சொல்லி சோல்பரி அரசியல் யாப்பினுடைய 29 பிரிவின்படி அந்த தன்மையை கொடுத்துத்தான் கொடுத்தார். அவை சிங்களவராக உங்களிடத்திலே நிபந்தனையற்ற முறையிலே இலங்கைக்கான முழு சுதந்திரத்தையும் தரவில்லை. அதே நேரத்திலே பாதுகாப்பு விஷயத்தில் கூட உங்களை முழு அளவிலே பாதுகாப்புக்காக அனுமதிக்க முடியாது, நாங்கள் இலங்கையிலே எங்களுடைய கடற்படையை வைத்திருப்போம் என்று 1986ஆம் ஆண்டு வரை திருகோணமலையிலே பிரித்தானிய கடற்படை நிலை கொண்டிருந்தது உலகறிந்த விடயம். இந்த தன்மைகளினால் ரஷ்யா அந்த நேரத்திலே இலங்கைக்கு தனியான ஒரு உறுப்புரிமை ஐக்கிய நாடு சபையிலே கொடுக்கக்கூடாது என்று சொல்லி 2 முறை தன்னுடைய இரத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இலங்கைக்கான உறுப்புரிமையை தடுத்தது. இந்த வரலாறானது உங்களுக்கு எங்களுக்கு மேல் எந்த தன்னாட்சியும் நிபந்தனையற்ற முறையில் தரப்படவில்லை என்பதை சிங்கள அரசாய உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம். ஒற்றையாட்சி சிங்கள பெரும்பான்மை பாராளுமன்றத்துக்குள் தமிழர்களுடைய இறைமை, தமிழர்களுடைய விருப்பின்றி
இணைக்கப்பட்டது. இணைத்து இந்த தன்மைக்கூடாக இலங்கையர் என்கின்ற ஒரு தேசியத்துக்கூடாக நீங்கள் தொடர்ந்து ஒரு உங்களுக்கான ஒரு பாராளுமன்றத்துக்கு நூடாக முன்னேறுவீர்களா என்கின்ற அந்த தன்மையுடன் தான் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அந்த அடிப்படையில் தான் கோடீஸ்வரனுடைய வழக்கு வந்த பொழுது பிரித்தானிய பிரிவு கவுன்சில் மிக தெளிவாக சிங்கள மற்றும் சட்டம் வந்து இலங்கையினுடைய அரசியலமைப்புக்கு எதிரானது, அதனை மீளப்பெற்று அதில் உரிய திருத்தங்களை செய்து சமர்ப்பியுங்கள் என்று சொன்னது மட்டுமில்லாமல் அந்த வேலையில் இருந்திருந்த அவ்வளவு காலத்துக்குமான அந்த கொடுப்பனவை கூட அவற்றுடைய சம்பளத்தை கூட திருப்பிக் கொடுக்கும்படி பணித்தது. இதை மீறித்தான் இந்த பிரித்தானியாவினுடைய இந்த சட்ட அந்த தீர்ப்பை மீறித்தான் ஸ்ரீமா பண்டாரநாயக்கா திட்டமிட்ட முறையிலே 22/5/1972 ஆண்டிலே சிங்கள பௌத்த குடியரசை ஏற்படுத்தினார். அன்றையில் இருந்து இன்றிருக்கின்ற இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அல்லது இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய நிர்வாகத்திற்கோ தமிழர்களை ஆள்வதற்குரிய சட்டத்தன்மை இல்லவே இல்லை. இதனால் தான் தந்தை செல்வநாயகம் அவர்கள் காங்கிரஸ் துறை தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அடையாள குடியேற்றம் ஒன்றை நடத்தி அதன் மூலமாக உலகுக்கு வந்து அதை தெளிவுபடுத்தி அதன் பின்னர் 1975 ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்று கடந்த 4 நூற்றாண்டு காலமாக உங்களுடைய பாராளுமன்றத்தின் ஊடாக நாங்கள் இணைந்து நாங்கள் பிரித்தானியாவுடன் காலனித்துவ போராட்டத்தை நடத்தியது எங்களுடைய இழந்த அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ள. அந்த இழந்த அரசியல் உரிமைகளை இந்த பாராளுமன்ற முறைக்கூடாக நாங்கள் மீளவும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி 4 நூற்றாண்டுகளாக நாங்கள் முயன்றோம். ஆனால் நீங்கள் அதை அனுமதிக்கவில்லை. ஆகவே நாங்கள் எங்களுடைய தன்னாட்சியின் அடிப்படையில் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்களே நிர்ணயிக்கிறோம் என்று சுய நிர்ணய உரிமை பிரகடனத்தை, தன்னாட்சி பிரகடனத்தை ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் செய்ததன் மூலம் ஸ்ரீலங்கா பாராளுமன்றம் என்பதோ அல்லது ஸ்ரீலங்கா என்கின்ற எந்த ஒரு அரசியலமைப்பு கிளையோ தமிழர்கள் என்றுமே சட்ட ரீதியாக கட்டுப்பட மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தி அதன் பின்னணியில் 1977 ஆண்டு குடியேற்றத்தை நடத்தி அந்த குடியேற்றத்தின் மூலமாக அது மக்கள் ஆணை என்பதையும் உலகுக்கு நிறுவி அந்த மக்கள் ஆணையை வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்கின்ற பொழுது ஜனநாயக முறைகளுக்கூறாக எடுத்து செல்வோம். அப்படி எடுத்து சொல்வதற்கு அவர்கள் அதை ஏற்க மறுத்தால் எந்த வழிகளாலும் அதனை அடைவோம் என்று மிக தெளிவாக அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தது. அதனைத்தான் மக்கள் வாக்களித்து ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களை இனவழிப்பு செய்வதன் மூலமாக 72 ஆண்டில் 2 வரை 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுகள் தொடர்ந்து இன அழிப்பு, இனத்துடைப்பு, பண்பாட்டு இன அழிப்பு என்கின்ற 3 உத்திகளுக்கு மூடாகவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்குள் தமிழர்களுக்கான ஒரு உரிமையை கொடுக்கலாம், பெறலாம் என்று முயற்சிக்கின்றவராக திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் மூத்த அரசியல்வாதி தான். ஆனால் அவர் தடுமாறுகிற தடுமாற்றத்தை பார்த்தால் எந்த குழந்தை அரசியல்வாதியும் தெளிவாக கூறும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்றால் என்னவென்று. ஆனால் 60 ஆண்டு காலம் காமன்வெல்த் பாராளுமன்ற முறையிலே பயிற்சி பெற்றவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பெரியார் ஒரு மூத்தவரை பற்றி பேசுவது குறை கூறுவதற்கு நாங்கள் இங்கே வரவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையை கூறுகின்றீர்கள், அந்த வார்த்தையை வாபஸ் பெறுங்கள். என்ன என்று சொன்னால், நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை, நாங்கள் ஒற்றையாட்சிக்கு தான் கேட்கின்றோம். ஐயா, எப்போ ஐயா தமிழன் பிரிவினை கேட்டான்? நீங்கள் இப்படி சொன்னதால் தான் இந்த பிரிவினைவாதிகள் என்ற பெயர் எங்களுக்கு சூட்டி தந்திருக்கின்றீர்கள். சிங்களவனுக்கு பக்கப்பாட்டு பாடுகின்றீர்களா? எப்போ ஐயா தமிழன் பிரிவினை கேட்டான்? நாங்கள் எங்கள் மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உங்களை சரிசமனான மனிதர்களாக மதித்து உங்களுக்கான வீழ்ச்சிகள் வந்த நேரத்திலும் கூட, உங்களுக்கான தளர்ச்சிகள் வந்த நேரத்திலும் கூட, உங்களுக்காக உங்களுடைய மக்கள், உங்களுடைய அரசு நல்ல முறையில் அமையும் என்பதற்காக எத்தனை தியாகங்களை தமிழர்கள் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் பேசவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது சிங்களர்களையே நிலப்படுத்துகிற ஒரு ஆட்சியாக, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் எப்பையா பிரிவினை கேட்டோம்? அந்த சிங்கள பௌத்த பேரினவாத கும்பல் தான் யாப்பானியற்ற யண்ட, திருப்புண்ணாமலையற்ற யண்ட என்று சொல்லி எங்களுடைய பிரதேசங்களுக்கு எங்களை அடித்து கலைத்தார்கள். நீ யாழ்ப்பாணத்துக்கு போ, நீ திருவண்ணாமலைக்கு போ, நீ மட்டக்களப்புக்கு போ, நீ மன்னாருக்கு போ என்று சொல்லி இன்று நாங்கள் எங்களுடைய தாயகம் என்று சொல்கின்ற அந்த பகுதிகளை அவர்கள் தான் இனம் காட்டினார்கள்.
நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம், இலங்கை முழுவதும் எங்கள் தாயகம். இலங்கையினுடைய காலி முதல் காங்கேசன்துறை மட்டும் எங்களுடைய தாயகம். எங்களுடைய தாயகத்திலே எங்களுடைய முன்னோர்களிட்ட பிச்சை காரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது வரலாற்றினுடைய உண்மை. வரலாற்று உண்மையிலே என்ன நடந்தது என்பதை ஜி பொன்னம்பலம் அவர்களுடைய 1945ஆம் ஆண்டு சோல்பெரிக் கமிஷனில் கொடுத்த அந்த அறிக்கை எடுத்து வாசித்தீர்களா இருந்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும். கண்டியினுடைய கடைசி 4 அரசர்களும் இதற்காக தமிழர்களாக இருந்தார்கள். என்ன காரணம்? தமிழர்களுடைய பின்னணியிலே பிறந்து, தமிழர்களுடைய பின்னணியிலே வளர்ந்து, தமிழர்களுடைய பின்னணியிலே தேச உருவாக்கம் செய்து, பௌத்த மதத்தினுடைய வருகையையும் தமிழர்களுடைய பின்னணியிலே பெற்று, பௌத்த மதம் தமிழர்களுடையது. உங்களிடத்திலே பௌத்த காவியங்கள் உருவாகிறதற்கு முன்பு மணிமேகலை பாடப்பட்டு விட்டார். உங்களிடத்திலே பௌத்தத்தை பற்றி பேசுவதற்கு முன்பே இந்தியாவில் இருந்து வந்த ஒரு ஆய்வு ஒன்று மிக தெளிவாக கூறியது, நாகப்பட்டினத்திலே தமிழிலே எழுதப்பட்டிருந்த திரிபீடத்தை தான் பாலியில் இருந்து வந்த பௌத்த பிக்குகள் பாலியில் மொழிபெயர்த்து விட்டு கிழித்திருந்தார்கள். புத்தர் உடைய காலத்து இந்தியா முழுவதற்குமான மொழியாக தமிழ் இருந்தது என்பதை தொல்லியல் துறை பேராசிரியர் புஷ்பரத்னம் அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிட்ட ஆய்வு நூலிலே தெளிவாக குறிப்பிடுகின்றார். அசோகன் பாவித்திருக்கின்ற அந்த கல்வெட்டு மொழி தமிழ மொழி. நான் என்னுடைய சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே என்னுடைய ஆசிரியராக பெரும் பேரறிஞராகிய தாவீது அடிகளை கொண்டிருந்தவன். தாவீது அடிகள் 38 துறையிலே முனைவர் பட்டம் பெற்றவர், 104 மொழிகள் தெரிந்தவர். அவர் கூறிய விடயம், அவர் பண்டநாயக்காக்கும் செல்நாயகத்துக்கும் ஒரு கடிதம் எழுதினார். அதிலே கூறினார், ஸ்ரீ உங்கள் இருவருக்குமே உரிய ஒன்றல்ல, சிங்களவனுக்கு உரியதல்ல, தமிழனுக்கு உரியதல்ல. ஸ்ரீ எதிர்ப்பு போராட்டம் நடத்தி தமிழர் சிங்களர் பிரச்சனையை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீ தமிழனுக்கும் சொந்தம் இல்லை, ஸ்ரீ சிங்களவனுக்கும் சொந்தம் இல்லை. ஸ்ரீ எப்பொழுது சிங்களவனுக்கு சொந்தமாகியதுன்னு சொன்னால், சமஸ்கிருத ஆக்கம் இலங்கையில் ஏற்பட்ட பொழுது அது அவர்களுக்குரியதாக வந்தது. அப்படி இருக்கின்றவர் கூறிய தெளிவான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மண்ணினுடைய தொன்மையான குடிகள், அவர் தமிழ மொழி என்று சொல்கின்றார், தமிழ மொழி பேசிய மக்கள் கூட்டம். அதை உண்மையாக ஆதாரப்படுத்துவது போல சிங்கள அறிஞர்கள் எழுதிய நூல்களில் குவேனியை, அவர்களுடைய மகாவம்ச பின்னணியில் பார்த்தாலும் கூட குவேனி என்ற அந்த சொல்லினுடைய கருத்து திரண்ட அழகுடையவன். முழு தமிழ் சொல். குவேனி என்ப சிங்கள சொல் அல்ல, முழு தமிழ் சொல். திரண்ட அழகுடையவன். திரண்ட அழகுடையவன் சொல்கின்ற பொழுது அவருடைய பருவ அழகை குறிக்கின்ற தன்மை கொண்டதாக அது அமைகின்றது. அவள் காதலித்து விஜயனை வரவேற்றாள் என்பதுதான் அந்த கதையிலே வருகின்ற உண்மை. அதன் பின்னர் விஜயன் 11 வருஷங்களின் பின்னர் குவேனியை படுத்த படுக்கையில் வைத்து குத்தி கொன்று விட்டு ஆட்சியை கைப்பற்றினான் என்று சிங்கள தொல்லியல் ஆராய்ச்சியாளர் கூறுகின்றார்கள். குத்தி கொன்ற அந்த சூழ்நிலையிலே 2 குழந்தைகளும் காட்டுக்குள் ஓடுகின்றார்கள். ஒரு குழந்தை மாங்கேணி மட்டும் சென்று மட்டக்களப்பை சென்றடைந்தார். ஏனென்றால் குவேனி இன்னொரு நாட்டவரை திருமணம் செய்துவிட்டால் அந்த பின்னணியிலே குவேனியின் ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் குவேனியுடன் முரண்பட்டு கொண்டு மட்டக்களப்பிலே போய் குடியேறினார்கள். அதால் தான் எங்களுடைய தொன்மையினுடைய இருப்பிடமாக மாங்கேணி இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த மாங்கேணி இருக்கின்ற தொடரை கொண்டு அந்த குழந்தைகள் அங்கு நோக்கி ஓடினார்கள். ஓடுகின்ற பொழுது ஒரு குழந்தை வடிதவறி கம்பகாவுக்கு சென்றது. இலங்கையினுடைய வேடர்கள் என்று இன்று மட்டும் கம்பகாவில் இருக்கின்ற மக்களும் மாங்கனியில் இருக்கின்ற மக்களும் தான் வரலாற்றால் குறிக்கப்படுகின்றார்கள். இவர்கள் இருவரும் பேசுகின்ற மொழியில் பொதுத்தன்மை இருப்பது மிக முக்கியமான விடயம். ஒரு மொழிதான் இருந்தது, அந்த ஒரு மொழி பின்னர் பாலி கிளப்பினூடாக சிங்களமாக மாறியது என்பதற்கு இந்த வேடர்கள் இருவரும் பேசுகின்ற மொழியினுடைய பொதுத்தன்மை பற்றி எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் எதுக்காக சொல்கின்றேன் என்றால், இலக்கினுடைய இலக்கு இறமை என்பது எங்கள் மண்ணின் மேல் எங்களுக்கு இருக்கின்ற யாராலும் பிரிக்க முடியாத எங்களுடைய அடிப்படை மனித உரிமை. இதனை முன்னிறுத்திய பின்னணியிலேயே பாலானன் அவர்களுடைய தெளிவாக சொல்கிறார், நாங்கள் இலங்கையில் வரலாற்று தாயகத்தை கொண்டிருக்கிறோம். இன்று கூட உங்களோட நாங்கள் முரண்படவில்லை, நாங்கள் அன்புடன் தான் சொல்கின்றோம்.
நாங்கள் வரலாற்று தாயத்தை கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் நீ நானும் ஓரிடத்தில் உட்கார்ந்திருந்து இந்த இலங்கையினுடைய எதிர்காலத்தை எவ்விதமாக நாங்கள் கட்டி காத்து அதனுடைய பாதுகாப்பான அமைதியை அதனுடைய வளர்ச்சியை முன்னெடுப்போம் என்பதை பற்றி பேசுவோம். ஆனால் வரலாற்று தாயகத்தை கொண்டவர்கள் நாங்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் எந்த பேச்சும் இல்லை என்பதுதான் பாலானனுடைய அடிப்படையான வாதமாக இருந்தது. இதை உலகுக்கு நிரூபிக்கின்ற வகையில்தான் நோர்வேயிலே பேச்சுவார்த்தை நடந்த பொழுது, முதலில் பெங்களூரில் பேச்சுவார்த்தை நடத்த இந்தியாவும் சேர்ந்து முற்பட்ட பொழுது தெளிவாக கூறினார், நீங்கள் எங்களுடைய மண்ணில் வந்து எங்களுடன் பேசுங்கள். அதுதான் இன்றைக்கும் கூறுகிறோம். தயவு செய்து ஈழத்திலே இருக்கின்ற இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சொல்கின்றோம், நீங்கள் அரசாங்கத்திடம் நாங்கள் அங்கு வந்து பேசுவதற்கு எங்களுக்கு நியமனம் தாருங்கள் என்று கேட்காதீர்கள். அவ்விதமாக கேட்பதன் மூலமாக எங்களுடைய இறமையை அளிக்கின்றீர்கள். தெளிவாக விடுதலை புலிகள் காட்டினார்கள். நீங்கள் வன்னிக்கு வந்து எங்களுடன் பேசலாம். நீங்கள் பேச வந்ததன் பின்னர், எங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் பின்னர், என்ன எங்களை இந்த மண்ணினுடைய மக்கள் என்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டதன் மூலம் இந்த மண் எங்களுடைய சொந்த மண் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் பின்னர் நாங்கள் உங்களுடன் எங்க வேண்டும் என்றாலும் பேச வருகின்றோம் என்ற அடிப்படையில் தான் வன்னிக்கு நோர்வேயினுடைய பிரதிநிதி சென்று அங்கு பேசியதன் பின்னர் தான் நோர்வேயிலே பேச்சுவார்த்தை நடந்தது என்பதை எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது சிறுபான்மையின பிரச்சனையும் அல்ல, மொழி பிரச்சனையும் அல்ல என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணங்கள். அந்த மாதிரி பேசியதன் பின்னர் அங்கு நோர்வேயிலே வந்து பேச்சுவார்த்தை குழுக்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்ட பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு நீங்கள் எந்த விதமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் குழுவுக்கு வரவேற்பு கொடுக்கின்றீர்களோ அத்தனை பண்பாட்டு தன்மைகளும் எங்களுக்கும் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு ரெட்காப்பட் நீங்கள் விரும்பீர்களாக இருந்தால் எங்களுக்கும் ரெட்காப்பட் இருக்கப்பட வேண்டும். அந்த மேசையிலே சிங்கள தேசத்தினுடைய கொடி வைக்கப்படுமாக இருந்தால் தமிழ் தேசத்தினுடைய கொடியும் வைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனையை கூறி உலகத்துக்கே நாங்கள் ஒரு தீவுக்குள் இரு தேசம் என்று காட்டியது எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம். தேசிய விடுதலை போராட்டத்தில் உலகம் முழுமையை தெரிந்து கொண்ட உண்மை, இலங்கைக்குள் ஒரு தீவுக்குள் இரு தேசம் இருக்கின்றது. அந்த இரு தேசத்துக்கும் நீங்கள் உங்களுடைய மண்ணிலே இன்று நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்கள் இருக்கின்ற பொழுது கூட மனிதாயத்தன்மையுடன் உங்களுடைய மக்கள் பட்டினியால் சாகின்ற பொழுது, உங்களுடைய மக்கள் வந்து வாழ முடியாமல் தவிக்கின்ற பொழுது தமிழர்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அரசியல் பேதத்தை கலந்து நீங்கள் மிகப்பெரிய இணையமைப்பை செய்து எங்களுடைய 176,000 மேற்பட்ட மக்களை கொண்டு வைத்த அந்த வரலாற்றை கூட மறந்து அதற்கு அப்பா நீங்கள் மனிதர்கள் என்ற முறையில் என்று கூட ஒரு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இதுதான் தமிழுடைய பண்பாடு. ஏனென்றால் எங்களுக்கு அந்த மண் சொந்த மண். நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டு தான் கருதுவோம். ஏனென்றால் எங்களுடைய மண்ணில் தான் அந்த பாதிப்பு நடக்கிறதே தவிர உங்களுடைய மண்ணில் அந்த பாதிப்பு நடக்கவில்லை. நீங்கள் தான் அதை உங்களுடைய மண்ணில் நடப்பதாக காட்டிக் கொண்டிருக்கின்றதே தவிர எப்பொழுது அந்த மண் எங்களுடைய சொந்த மண் என்பதை நாங்கள் முழுவதாக நாங்கள் அதை ஆட்சி செய்ய முடியாமல் பண்ணினீர்களோ அதனுடைய விளைவாகத்தான் என்று நீங்கள் இவ்வளவு அவலத்தையும் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உண்மையை சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நாங்கள் எந்த கட்டத்திலும் சிங்கள மக்களுக்கோ முஸ்லிம் மக்களுக்கோ மலைய மக்களுக்கோ எந்த விதத்திலும் உங்களுடைய இனமான வாழ்வுக்கு, உங்களுடைய தன்னாட்சி தன்மைகளுக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு நாங்கள் என்றுமே தடையாக இருந்ததில்லை. எப்பொழுதுமே உங்களுடைய அந்த தன்மைகள் வேறு நாட்டவராலோ வேறு இனத்தவராலோ பாதிக்கப்பட்டால் அதற்காக குரல் கொடுக்கின்ற தன்மை கொண்டவர்களால் தான் தமிழர்கள் இருக்கின்றோமே தவிர எந்த ஒரு கட்டத்திலும் உங்களுடைய வாழ்வை நாங்கள் மறுக்கவில்லை, உங்களுடைய இருப்பை நாங்கள் மறக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய இருப்பை, எங்களுடைய வாழ்விலை, எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய தொல்லியலை, எங்களுடைய முழு உரிமைகளையும் நீங்கள் அழிக்க முற்படுங்கள். இது மனிதாயத்துக்கு எதிரான குற்றம், அனைத்துலக சட்டங்களுக்கு எதிரான குற்றம், இன அழிப்பு குற்றம், இன துடைப்பு குற்றம், பண்பாட்டழிப்பு குற்றம். இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். புத்தரை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தி புத்தர் முதல்வர் வந்தது நைனாதிக்கு வந்த பொழுது அதுவும் நாகராட்சியில் இருந்த இடம்தான். கொழும்புக்கு கல்யாணி கங்கை என்ற அந்த நேரத்தில் பேசப்பட்ட கலனிக்கு சென்ற பொழுது அதுவும் நாகராட்சியில் இருந்து தாக்குவதுதான். புத்தர் வந்த தமிழர்களிடம்தான், சிங்களர்கள் என்றுமே வரவில்லை. அதை உங்களுடைய மகாவம்சம் கூட ஏற்றுக்கொள்ளும். மகாவம்சத்தை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பல விடயங்களும் தமிழர்களுடைய தொன்மை எப்படி இருந்தது என்பதை மகாவம்சத்தை பேச வேண்டிய நிலை இருக்கு. இந்த தமிழர்களை விட்டு அவர்கள் சிங்களத்தை தனியாக பேச முடியாத நிலை அதில் இருக்கு, நிறைய இருக்கு. அவ்விதமாக பார்க்கின்ற பொழுது புத்தம் எங்கள் வழியாக வந்த மதம், புத்த சிந்தனைகள் எங்கள் வழியாக, தமிழ் தேரர்கள் வழியாக வந்த மதம். அதை வைத்துக்கொண்டு எங்கள் பகுதிகளிலே தொல்லியல் ஆராய்ச்சிகளிலே புத்தருடைய சிலை இருக்குது, இது எங்கள் பகுதி என்று கூறுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அது மட்டுமில்லை, கண்டியினுடைய கடைசி 4 அரசர்களும்
தமிழரசுகளாக தெலுங்கு தமிழர்களாக இருந்த பொழுது அவர்கள் வன்னிக்கூடாகத்தான் கண்டியிலிருந்து இந்தியாவுக்கு சென்றார்கள் என்பது வரலாறு. அவர்கள் அப்படியும் செல்கின்ற பொழுது அவர்கள் தங்கியிருப்பதற்கான பாடி வீடுகளும் அவர்கள் வழிபடுவதற்கான வழிபாட்டு தலங்களும் வன்னி அங்கே இருந்து வன்னி மட்டும் இருந்தது. திருவண்ணாமலையில் தான் தேவனம்பேதீசன் வந்து இறங்கி இருந்தது வரலாறு. திருவண்ணாமலையிலும் நிச்சயமாக புத்தாடியார்கள் இருக்கும். மடிமகளில் வந்து மாதர்கள் கூறாகத்தான் நடந்தது என்கின்ற வரலாறு இருக்கின்றது. நிச்சயமாக எங்கள் பகுதிகளில் நிறைய பௌத்த சின்னங்கள் இருக்கும். அது தமிழ் பௌத்த சின்னங்களை தவிர, பௌத்தத்தை தமிழ் முன்னெடுத்த காலத்து சின்னங்களை தவிர உங்களுடையது இல்லை என்பதை உலகுக்கு சொல்ல வேண்டியதாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இருக்கின்றோம். இதுதான் அடிப்படையான உண்மை. விதமாக வரலாற்றை தெரிவு செய்வதன் மூலமும் வரலாற்றை மாற்றியமைப்பதன் மூலமாக நடக்கின்ற இந்த பயணத்தில் சிங்களவர்கள் செய்கின்ற இந்த தன்மைகளை மாற்றியமைப்பதற்கு அனைத்துலக ஈழத்தமிழர் அரசியல் சமூகம் அமைக்கப்படல் காலத்தின் தேவையாக உள்ளது என்று இந்த நூலிலே ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அனைத்துலக ஈழத்தமிழர் அரசியல் சமூகம், பொலிட்டிக்கல் யூனிட் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஈழம். ஒரு அனைத்துலக அரசியல் சமூகம் என்பது தாயகத்திற்காக இங்கே பல வழிகள் உழைக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருமே, இங்கே இருக்கின்ற எல்லோருடைய முகம் எனக்கு தெரியும். உங்களுடைய வாழ்விலே எத்தனை தியாகங்களை செய்தீர்கள், எத்தனை துன்பங்களை அனுபவித்தீர்கள். உங்கள் என்னை பார்த்த பொழுது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்தது என்னவென்று சொன்னால், அந்த துன்பங்களை தியாகங்களை செய்த உங்களை போராட்டம் என்பது தனி ஆயத்தை ஏந்தி நிற்பது மட்டுமில்லை, வாழ்வையே போராட்டமாக அமைப்பதுதான் வாழ்க்கை. அதனால தான் இங்கே இன்னொரு இடத்துல சொல்லப்படுகின்றது, தலைமைத்துவம் என்பது ஒன்றிணைந்து பாதுகாப்பதை தலைமைத்துவம் என்று சொல்லி 145வது ஆசிரியர் தலைங்கத்தில் ஒன்றிணைந்து பாதுகாப்பதை தலைமைத்துவம். நாங்கள் ஒன்றிணைந்து பாதுகாப்பது தலைமைத்துவமே தவிர இன்றைக்கு பலர் பேசிக் கொண்டிருக்கிறார் இலங்கையில் தலைமைத்துவம் இல்லை என்று. இலங்கையில் தலைமைத்துவம் இல்லாமலா உலகத்திலே தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு கூட அவர்களுடைய அரசியல் அடையாளம் இந்திய பின்னணியில் தான் உணரப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு தலைமைத்துவம் இல்லாமலா உலகம் முழுவதும் ஈழத்தமிழினம் தனியான ஒரு தனித்துவமான இனம் என்று பேசுகின்றது. எங்களுக்கு தலைமைத்துவம் இல்லாமலா நாங்கள் 31 வருடம், ஒன்றல்ல ரெண்டல்ல 31 வருடம் சீருடை தாங்கிய முப்படையுடன், நிர்வாகத்துடன், சட்டவாக்கத்துடன், சட்ட அமுலாக்கத்துடன் 31 ஆண்டுகள் நாங்கள் நடைமுறை அரசை நடத்தினோமே. உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் அந்த நடைமுறை அரசுடன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று முயற்சித்தீர்களே. இதையெல்லாம் எங்களுக்கு தலைமைத்துவம் இல்லாமல் வந்தது. அந்த தலைமைத்துவம் ஒரு கூட்டு தலைமைத்துவம், கூட்டொருங்கு தலைமைத்துவம். தேசிய தலைவர் அவர்கள் என்றுமே தன்னை ஒரு தனி மனித புகழ்பாடுகின்ற ஒரு தனி மனிதனாக இனம் காட்டியதும் இல்லை, பேசியதும் இல்லை. தமிழ் ஈழ தாயகம் என்பதனுடைய வடிவாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலே தவிர அந்த தமிழீழ தாயகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த தலைமைத்துவ தன்மை இருக்கின்றது. நான் இந்த தலைமைத்துவ தன்மையில் இருக்கின்ற அந்த தமிழ் மக்களுடைய கூட்டொருமை தலைமையாக இருக்கின்றேன் என்று சொன்னாரே தவிர ஒரு கட்டத்திலும் அவர் தன்னை ஒரு தனித்துவமான புகழ் விரும்பி அரசியல்வாதியாக தன்னை வெளிப்படுத்தியது இல்லை என்பது உலகறிந்த விடயம். எங்களுடைய தலைமைத்துவம் இருக்கின்றது, எங்களுடைய மக்கள் தான் இந்த தலைமைத்துவம். நாங்கள் ஒருங்கிணைந்து கூட்டொருங்கு மூலமாக அதை ஏற்படுத்த எங்களால் முடியும். தனிப்பட்ட ஒரு மனித தலைமைத்துவத்தை அரசியலுக்கு ஆபத்தானது என்று கூறியது எங்கள் மண். தனிப்பட்ட ஒரு அரசியல் தலைமைத்துவம் எப்பொழுதுமே விலைக்கு வாங்கப்படக்கூடியது, அழிப்பதன் மூலமாக இல்லாமல் செய்யப்படக்கூடியது என்பதை உணர்த்தியது அந்த தலைமைத்துவம். அதனால் தான் விழாவிழா எழுவோம் என்று சொன்னோம். எங்களை நீங்கள் விழித்த முடியா, விழித்து பாருங்கள். எங்களுடைய பாட்டியலுக்கு பூட்டன் பூட்டிகள் மட்டுமல்ல, கொள்ளுப்பேரன் கொள்ளுப்பாட்டன் கூட எழுந்து வருவான். சில பேர் கூறுகின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகளிலே இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பேச முடியாத சூழ்நிலை இருக்கின்றது, அவர்கள் அப்படி அந்த நாட்டுக்குள்ளே வந்து சங்கமமாகி விடுவார்கள் என்று. உங்களுக்கு சொல்கின்றேன், மொழியை பேசுவது கஷ்டம் இருக்கின்றது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் மொழி பேசுவதில்லை. ஆனால் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரபணுவிலே வந்த ஒவ்வொருவரும் அவர்கள் மொழி பேசாவிட்டாலும் அந்த மண்ணினுடைய உரிமைக்காக, அந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக, அந்த மண்ணினுடைய மனித உரிமை பாதுகாப்புக்காக, அந்த மண்ணினுடைய எதிர்கால திட்டங்களுக்காக முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்காணியன் பத்திரிகை இந்த தேசத்திலே தொடங்குகின்ற பொழுது நான் இப்போது களத்திற்கு ஆசிரியர் இருந்த காலம், அங்கிருந்த உங்களுடைய அன்பு இளையோர்களுக்கு பலருக்கு தமிழே தெரியாது, பலருக்கு அந்த மண்ணினுடைய வரலாறு தெரியாது. ஆனால் ஒரு சில மாதங்கள், ஒரு சில ஆண்டுகளுக்கு
தமிழ்காரின் தாயகத்திலே இருக்கின்ற மக்களை விட தெளிவாக அரசியல் பேசுகின்ற ஒரு ஊடகமாக, தெளிவாக எங்களுடைய பிரச்சனையை உலகம் எடுத்து சொல்கின்ற ஒரு ஊடகமாக வளர்ந்ததா வளரவில்லையா? அவர் தமிழ் பேச மாட்டார், பிறகுதான் படித்தார். ஏன் கணக்க வேண்டாம். பொன்னுமலை ராமநாதன் முதல் இலங்கை தமிழர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட பொழுது பொன்னுமலை ராமநாதனுக்கு தமிழ் தெரியாது, பொன்னுமலை ராமநாதனுக்கு சைவம் என்றால் என்னன்னு தெரியாது. அப்படியான ஒரு சூழலில் அந்த மக்கள், அந்த மண், அதனுடைய வீரத்தன்மை, அதனுடைய பண்பு, அதனுடைய எங்களால் முடியும் என்கின்ற அந்த இயலுமை ஆற்றல் பொன்னுமலை ராமநாதனை ஒரு பெரிய சைவ பெரியராவை மாற்றியது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எங்கள் மரபணுவில் வந்த எங்கள் குழந்தைகள் அவர்கள் உலகின் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த மொழியை பேசினாலும், எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஈழமண்ணை அவர்கள் மீட்பதற்கான அந்த உணர்வை அவர்கள் கொண்டிருக்க மாட்டார்களா இருந்தால் அவர்களுடைய பிறப்பிலே சந்தேகம் ஏற்படும் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த உண்மையை நான் சொல்கின்றேன். நான் லண்டனுக்கு வெளியே இருக்கின்ற நான் பலருடன் பேசியிருக்கின்றோம். அவர்களால் தமிழ் பேச முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் அந்த தன்மை இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய தலைமை கூட்டொருங்கு தலைமை. அந்த கூட்டொருங்கு தலைமை அந்த ஒரு ஒருங்கிணைப்பாக அமைய வேண்டும் என்பதனால்தான் தமிழர் ஒருங்கிணைப்பு என்பதை தாயகத்தினுடைய தலைவன் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த நாடுகளிலே உருவான அமைப்புகளுக்கெல்லாம் அந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்கின்ற அந்த தன்மை தாயகத்தினுடைய தேசத்திலுள்ளவர்களால் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், அந்த ஒருங்கிணைப்பு தான் எங்களுடைய தன்மையை தவிர எங்களுடைய அரசியலை, எங்களுடைய வித்தகத்தன்மைகளை, எங்களுடைய புகழை, எங்களுடைய எழுச்சிகளை திணிப்பதற்கல்ல. அதனால இந்த பத்திரிகையுடைய நூலுடைய முதலாவது பக்கத்திலே தெளிவாக கூறியிருந்தோம். நல்ல ஆசிரியர் தலையங்கம் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்வதை தலைமைக்காக கொண்டிருக்க வேண்டுமே தவிர ஆசிரியர் என்ன நினைக்கிறார் என்பதை மக்களுக்கு சொல்வதாக இருக்கக்கூடாது. தயவு செய்து உங்களுடைய அறிவை கொண்டு, உங்களுடைய செல்வத்தன்மையை கொண்டு, உங்களுடைய அதிகாரத்தன்மையை கொண்டு இதை செய்ய என்று எங்களுடைய மக்களுக்கு சொல்லாதீர்கள். சொல்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த மக்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன விதமாக செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக 31 ஆண்டுகள் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களுடைய உயிர், அவர்களுடைய உடல், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய நாளாந்த வாழ்வு அத்தனையுமே தியாகம் செய்தார்கள். இந்த தியாகத்தின் உச்சியில் எழுந்ததுதான் எங்களுடைய தன்னாட்சி உரிமை. அதுதான் குமாரபுரம் அவர்கள் மீளவும் ஐக்கிய நாடு சபையிலே முன்னெடுத்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர் கூறியிருக்கின்ற 2 விஷயம்: சிறப்பு பிரதிநிதியை நியமி, இந்த தன்னாட்சி உரிமை அடையாத பகுதியாக அந்த பகுதியை பிரகடனப்படுத்து. இந்த 2ம் தான் உலக அரங்கில் நாங்கள் இறைமையின் அடிப்படையிலே, தன்னாட்சியின் அடிப்படையிலே செயல்படுறதுக்கு தேர்தலையாக இருக்கும். இது ஒரு மிக சிலருக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் அது சாத்தியம் என்பதற்கு உலகிலே 52 இந்த செல்கவனி டெரிட்டரிஸாக இருந்த பகுதிகள் இன்று நாடுகளாக இருக்கின்றன. அவர்கள் சட்டத்திறனை விரும்பினி அவரை ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பேசுகின்ற ஒருவராக பார்க்க வேண்டாம். இப்பொழுது நாங்கள் தன்னாட்சி குரல் எழுப்ப வேண்டிய காலமாக, இறைமையை முன்னிறுத்தி எங்கள் மண் இறைமை உள்ள மண், நாங்கள் அங்கே இருக்கின்றோம் என்பதை கூற வேண்டியதாக இருக்கின்ற அதே நேரத்திலே அந்த இறைமை நிலைநாட்டப்படுவதாக இருந்தால் அந்த மக்களுக்கு சக்தி அளிக்கப்பட வேண்டும். இதுதான் இன்றைய இந்த இலக்கினுடைய நோக்கம், இன்றைய இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். அந்த மக்களுக்கு நாங்கள் என்னதான் தொன்மையை பற்றி பேசினாலும் சரி, தொடர்ச்சியை பற்றி பேசினாலும் சரி, அவர்களுடைய தியாகங்களை பற்றி பேசினாலும் சரி, இந்த உலகம் அதனை பொருட்படுத்த போவதில்லை. ஆனால் அந்த மக்களுக்கு சக்தி அளிக்கப்பட்டால் அந்த மக்களுடைய ஆற்றல், அந்த மக்களுடைய தேவை, அந்த மக்களுடைய பங்களிப்பு உலக சந்தைக்கும் உலகத்தினுடைய பாதுகாப்பு முறைமைகளுக்கும் தேவை என்கின்ற நிலை உணர்த்தப்படுகின்ற பொழுதுதான் அந்த மக்களுடைய இறைமை வெளிப்படும். அதுவரை இறைமை மூடப்பட்ட ஒன்றாக இருக்கும். தேசிய தலைவர் அவர்கள் அதைத்தான் செய்தார். அவர் வாயால் பேசிக் கொண்டிருக்கவில்லை, மக்களுக்கு சக்தி தந்தார். சாதாரணமாக இருந்த எங்களுடைய மாணவ மணிகள் எல்லாம் எங்களால் இந்த நாட்டையே மாற்ற முடியும் என்று புறப்பட்டாங்களே. உலகத்தினுடைய வல்லரசுகளும் பிராந்திய மேலாண்மைகளும் எல்லாமே அணிவகுத்து நின்றாலும் கூட எங்களால் இந்த மண்ணை மீட்க முடியும், இந்த மண் எங்கள் மண் என்று தேசிய தலைவர் பின்னணியிலே முழங்கினார்களே.
அதுதான் தேசிய விடுதலை போராட்டத்துடைய வெற்றி. இன்று தேசிய விடுதலை போராட்டத்துடைய புறநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற அவலங்களை பற்றி சிந்திக்கின்றோம். ஆனால் என்றுமே மரணம் என்பதுதான் மனிதனுடைய அடிப்படை சொத்து. அது குழந்தைக்கும் பெறுவதுண்டு, வயது முதிர்ந்தவருக்கும் பெறுவதுண்டு, எளியவருக்கும் பெறுவதுண்டு என்று எப்படி ஏற்படும் என்று தெரியாத சொத்து. அந்த சொத்து தமிழருடைய மரபின்படி, தமிழருடைய தத்துவத்தின்படி உயிரும் உலகமும், இந்த உயிருக்கும் உலகுக்கும் எது மூலமாக இது செயற்படுத்திக் கொண்டிருக்க அதுவும் என்றுமே அழியாதது. இறப்பு என்பது தமிழருடைய பண்பாட்டு தன்மையில் இல்லை. இறந்த காலம் என்ற ஒன்று தமிழ் இலக்கணத்தில் கிடையாது. கழிந்த காலம் என்பதுதான் இருக்கின்றதே தவிர, நான் பிறந்ததில் இருந்து நான் பெறும் அனுபவம் என்னுடைய சித்தத்திலே அமைந்து அது என்றுமே இருக்கின்றது. கழிந்த காலம் என்று ஒன்று இருக்கின்றதே தவிர இறந்த காலம் என்று ஒன்று இல்லை. இறப்பென்றும் ஒன்று இல்லை. நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா செயல்களுடைய அந்த விளைவையும் நாங்கள் அனுபவிக்கின்ற தன்மை கொண்டவர்களாக அதே தயவு செய்து அதை விதி என்று சொல்லி அந்த விதியினால் தான் நடக்கும் என்று முடித்து விடுகிறார்கள். விதி என்பதை பற்றிய விளக்கமே வேறு. விதி என்பது நான் ஒரு செயலை செய்வதன் மூலம் அதற்கான பயனை அனுபவிக்கின்ற நிலைக்கு என்னை உள்ளாக்கின்றேன் என்பதுதான் விதி. அது எனக்கு என்னுடைய நன்மை தீமையை தீர்மானிக்கும் என்பதும் யாருமே மறக்கவில்லை. ஆனால் விதிவழி மாண்டல் வாழ்க்கை என்று சொன்ன திருமந்திரம் அடுத்த அடியிலே மதிவழி மாண்டல் வாழ்க்கை என்று மாற்றும். விதிவழி வேலை சொல் வையம், உனக்கு தரப்பட்டிருக்கிற உலகம், உனக்கு தரப்பட்டிருக்கிற உறவுகள் நீ எதிர்பாராமல் உனக்கு தரப்படுகின்ற ஒன்றுதான். ஆனால் அந்த விதி உனக்கு உன்னை அழுத்துகின்ற ஒன்று அல்ல, அதை மாற்றுகின்ற தன்மை கொண்டவன் நீ என்பதற்காக தான் மதிவழி மாண்டல் வாழ்க்கை என்று அடுத்த நோடுமே சொல்லி உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல், உன்னுடைய திட்டமிடல் எல்லாமே நீ தன்னலமற்ற முறையிலே செயற்படுகின்ற பொழுது அதற்கான தோன்றா துணையாக இருப்பது நீ மனிதனாக இருப்பதற்கு எந்த சக்தி உன்னுடன் இருக்கின்றதோ, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் அதுவாக இருப்பதற்கு எந்த சக்தி அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோ அந்த சக்தியினுடைய துணையூடாக நீ செயல்படுகின்றாய் என்று சொல்லித்தான் சக்தியை மதி என்று சொல்கின்ற தன்மை கூட வந்தது. ஆகவே இந்த கார்ல் மார்க்ஸ் ஒரு வசனம் கூறுவார், மனித வாழ்வுக்கு சொந்தமான எல்லாம் மீளுற்பத்தி செய்யப்பட வேண்டும். மனித வாழ்வுக்கு சொந்தமான அத்தனையும் மீளுற்பத்தி செய்யப்பட வேண்டும். அது பாலியலாக இருந்தாலும் சரி, சமையலறையாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, சமயமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் என்னவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே காலத்துக்கு ஏற்ற முறையிலே உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அப்படி மீளுற்பத்தி செய்யப்படுகின்ற பொழுது எது எது அந்த காலத்துக்கு, எது எது அந்த மக்களுக்கு, எது எது அந்த இடத்துக்கு தேவையோ அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான விளக்கத்தை கொடுத்து தொடங்குவது, அல்லது அதை நிராகரிப்பதன் மூலமாக புதிய உலகை, புதிய சிந்தனையை உருவாக்குவது. இதைத்தான் மரபு என்று சொன்னது. எங்களுக்கு மரபுக்கு மரபென்ற பெயரிலே அந்த நாளிலிருந்து 2000 வருஷத்துக்கு முந்தி இருந்தது எல்லாம் நாங்கள் மரபுண்டு கட்டி காட்டுக் கொண்டு வர வேண்டும். 2000 வருஷத்துக்கு முதலிருந்து உலகம் ஒரே மாதிரியாக இருக்கின்றது என்கிற எண்ணத்தெல்லாம் இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் அல்ல. மீளுற்பத்தி செய்யப்பட வேண்டும், ஒவ்வொன்றும் மீளுற்பத்தி செய்யப்பட வேண்டும். அதை எங்கில்ஸ் மிக தெளிவாக கூறுகிறார். எங்கில்ஸ் அந்த ரீப்ரொடக்ஷன் என்று சொன்னதை அதை பொருளாதாரத்துக்கு மட்டுமாக பேசிய ஒரு சூழலிலே எங்கில்ஸ் மிக தெளிவாக சொல்வார், அந்த மீளுற்பத்தி என்பது மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தளமும், மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முயற்சி, மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயலும் இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் மீளுற்பத்தி செய்யப்பட வேண்டும். அதைத்தான் இலக்கு விரும்புகின்றது. என்று நான் இங்கே நிற்கின்ற பொழுது அந்த மீளுற்பத்தியை நான் காண்கின்றேன். 91ஆம் ஆண்டிலே நான் எந்த முகங்களை கண்டேனோ, 91ஆம் ஆண்டிலிருந்து நான் இந்த தேசிய விடுதலை போராட்டத்தோடு ஒரு எழுத்தாளனாக, ஒரு படைப்பாளனாக, ஒரு ஆய்வாளனாக பயணிக்கின்ற பொழுது எந்த முகங்களை கண்டு மகிழ்ந்தேனோ, எந்த முகங்கள் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்தீர்களோ, எந்த முகங்கள் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் செய்தீர்களோ, எத்தனை பேர் உங்களுடைய உடலையே இழந்து இருக்கின்றீர்கள், எத்தனை பேருடைய குடும்பங்களிலே உங்களை கிட்டிய உறவினர்களை பறிகொடுத்து அவர்கள் தேசத்தினுடைய ஒளியாக மாறி இருக்கின்ற பெருமையிலே இருக்கின்றீர்களோ, அவர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய இந்த முதுமை என்னை விட்டு போயிருப்பதை இந்த பேச்சிலே நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இதைத்தான் கேட்கின்றோம். தயவு செய்து நாங்கள் எல்லோரும் தேசமாக எழுவோம். நாங்கள் எல்லோரும் தேசமாக எழுகின்ற பொழுது எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கட்டும். முரண்பாடு இல்லாத வளர்ச்சி இல்லை. இது மார்க்சிசத்தினுடைய இன்னொரு தத்துவம். முரண்பாடு இல்லாவிட்டால் வளர்ச்சி இல்லை. முரண்பாடு இல்லாவிட்டால் வளர்ச்சி என்பதே இல்லை.
முரண்பாடு கூடத்தான் வளர்ச்சி வருவான். ஆனால் அந்த முரண்பாடு உறவு பிரிவாகவோ அல்லது காட்டிக் கொடுப்பாகவோ மாறக்கூடாது. அந்த முரண்பாடு உறவு பிரிவாகவோ காட்டிக் கொடுப்பாகவோ மாறக்கூடாது. அந்த முரண்பாடு ஒருத்தர் அடிபடுவதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு அடிபடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அடிச்சு போட்டேன்தான் ஓடி வந்து கட்டி பிடிக்கின்ற தன்மை வேறும் பார்க்கின்ற பொழுது மீளவும் வந்து நாங்கள் தேசமாக எழுவோம், நாங்கள் அடிபடுவோம், கட்டிப்பிடிப்போம், நாங்கள் உதைப்போம், திருப்பி இணைப்போம், மீண்டும் செயற்படுவோம் என்பதையே இந்த இலக்கிய நிலக்கு அழைக்கின்றது. ஆகவே எங்களுக்குள் இருக்கின்ற எல்லா குறைபாடுகளையும் பேசுவதை விடுத்து குறை பேசுவது மிக மிக இலவான விடயம். அதை விடுத்து நீங்கள் ஒவ்வொருவரும் செய்திருக்கின்ற நிறைவை ஒருவருக்கு பேசுங்கள். இங்க இருக்கின்ற யாராவது சொல்லுங்கள், நாங்கள் தேசிய விடுதலை போராட்டத்தில் ஒன்று கூட செய்யாமல் இங்கே இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சிறு தன்மை கூட செய்யாமல் இங்கே இருக்கின்றோம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்றதெல்லாம் செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த தியாகங்களை, அந்த உழைப்பை, அந்த பெருமையை, அந்த மகோன்னதத்தை ஒரு முழு அளவிலான ஒரு பெரிய முப்படை ஒன்று எழுந்து வந்த நேரத்திலே வெறுங்கையோடு இருந்து அந்த முப்படையையும் புறங்காண வைத்து 31 ஆண்டுகள் நாங்கள் வந்து ஒரு நடைமுறை அரசு நடாத்திய மக்கள் என்ற பெருமையை பேசுகிறார். அந்த விடுதலை போராட்டம் தான் உங்களினி இந்த உலகத்திலே இந்த தமிழன் இருக்கிறார் என்றதே காட்டியது. அந்த விடுதலை போராட்டத்திலே பலன் இல்லை என்று கேட்டால் இன்று இந்த உலக நாடுகளில் எல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புகலிட அனுமதியை பெற்றுத்தந்ததும் அந்த போராட்டம் தான். அதே நேரத்திலே தாயகத்திலே இதுதான் எங்களுடைய தாயகத்தினுடைய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி. அதற்கான அந்த இறைமையத்தை நாங்கள் இப்பொழுது நிலைப்படுத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு இலங்கை முழுவதிலும் இறைமை இருக்கின்றது. ராஜபக்ஷாக்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கங்களுக்கும் நாங்கள் சொல்கின்ற பதில் என்னவென்று சொன்னால், காங்கேசன் துறை முதல் காலி வரை கண்டி அரசு உட்பட, கம்பக அரசு உட்பட, அனுராதபுர அரசு உட்பட எல்லா அரசிலும் தமிழன் ஆட்சி செய்திருக்கின்றான், தமிழன் வாழ்ந்திருக்கின்றான். எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கவில்லை. இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு நீங்கள் அப்பை ரட்ட, அப்பை ஆண்டு, அப்பை ஜாதி என்ற அந்த நிறவரி, மதவரி, மொழிவரித்தன்மையிலிருந்து விடுபட்டு உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு இலக்கு தொடர்ந்து தன்னுடைய சிந்தனைகள் முன்வைக்கும். நாங்கள் உங்களிடத்தில் கேட்பது என்னவென்றால், ஒவ்வொருவரும் பெருமையை பேசுங்கள். ஒரு ஒரு மக்கள் சபையாக, ஒரு தமிழர் ஒருங்கிணைப்பாக நாங்கள் இணைந்து அந்த ஒரு மாதத்துக்கோ அல்லது 2 மாதத்துக்கோ ஒரு முறை நாங்கள் என்னென்னத்தை செய்தோம், என்னென்னத்தை செய்கிறோம், என்னென்னத்தை 2 தடவையாக செய்யாமல் 1 தடவையாக முன்னெடுப்போம், என்னென்னத்தை சிங்கள அரசாங்கமும் எங்களுடைய தமிழின பகைமைகளும் ஒவ்விதமாக தடுக்கின்றன, அதை எதிர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று ஒரு சகோதரத்துவத்துடன், ஒரு பாசத்துடன், ஒரு அன்புடன், எல்லாவற்றுக்கும் மேலாக தேசிய தலைவனின் தம்பியர்கள், தங்கியர்கள், பூட்டன் பூட்டி என்ற அந்த உரிமையுடன் பயணிப்போம். தமிழரின் தாகம், தமிழர் தாயகம். நன்றி. என்னை இறைவன் நன்றாக படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருமையான ஏற்புரை அனைவருடைய காதுகளுக்கும் தேர்ந்தளிக்கும், விடுதலைக்கு உரம் சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு என்னன்றி கொண்டாட்டும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவனின் வாக்குக்கு நங்க இப்பொழுது நன்றிகளை வழங்கப்பட இருக்கின்றது. இன்றைய தினம் இலக்கின் இலக்கு வெளியீட்டு நிகழ்வுக்கு மங்கள விளக்கினை ஏற்றிய டாக்டர் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் திரு யோகநாதன் அவர்களுக்கும் நகரசபை உறுப்பினர்கள் திருமதி சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கும் அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலியின் இயக்குநரும் மூத்த ஒலிபரப்பாளருமான யோகின் இறுதியானதன் அவர்களுக்கும் இந்த நூல் ஆசிரியரின் துணைவியாரும் முனைவருமான திருமதி ரீட்டா பத்திமாறன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வாக வரவேற்புரையினை வழங்கிய முள்ளிவாய்க்கால் முற்றத்தின் முல்லை செல்வி முகிலினி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கவி வாழ்த்து வழங்கிய தமிழவையின் தாபகரும் சத்தியம் சாகாது நூலின் ஆசிரியரும் புலவர் நல்லதம்பி சிவநாதன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை உரையினை தக்க சமயத்தில் தக்க கருத்துக்களோடு வழங்கிய அனைத்துலக தமிழ் ஊடக மையத்தின் பொறுப்பாளரும் போரியல் ஆய்வாளருமான
வேல்ஸில் இருந்து எங்களை ஆய்வுநூடாக நெறிப்படுத்துகின்றவர். இன்று லண்டனிலிருந்து எங்களுக்கு நேரடியாக தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை தந்த திரு அருஸ் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிப்புரை வழங்கிய அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலியின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் ஒலிபரப்பாளரும் வாராந்த இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகின்றவருமான ஊடகவியலாளர் தனா ஞானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூலினை வெளியீடு செய்த போது அதன் முதல் பிரதியை பெற்ற இந்த நூலுக்கு உரம் சேர்த்துக் கொடுத்த தொழிலதிபர் திரு யோகநாதன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே இந்த மண்டபத்தில் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே மண்டபத்தை தந்த ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினருக்கும் அறங்காவலர் சபைக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையிலே ஒலியமைப்பை சேர்ந்த அன்பு சகோதரர் பாபு அவர்களுக்கும் அவரது குழாத்தினருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உறவுகளை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வேலைப்பொருட்களை எல்லாம் நிறுத்தி வைத்து உங்கள் நேரத்தை சேகரித்து தேசியத்தினுடைய குரலாக வருகின்ற இலக்கின் இலக்குக்காக வருகிறது. இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய விழாவாக இது எங்களுடைய தேசியத்தின் குரலாக என்று இந்த விழாவுக்கு உரம் சேர்த்து கொடுத்த அத்தனை தமிழ் நெஞ்சங்களுடைய பாதங்களையும் பணிந்து நன்றி மலர்களை சமர்ப்பித்து உங்களுக்கும் இலக்கு குழுவின் சார்பில் நன்றிகளை திட்டத்தில் சொல்வதில் பெருமை அடைகின்றோம். உறவுகளை www.iilkka.org என்ற இணைய தளத்தினூடாக இலக்கினூடாக வடிவமாக இலக்கு சிந்தனைகளை படியுங்கள். பிரதி வியாழக்கிழமை தோறும் 7 மணி அளவில் ஒலிபரப்பாகின்ற இலக்கின் சிந்தனையை கேளுங்கள். என்றும் தமிழர் குரலாய் இருப்பதற்கு எல்லோரும் ஒன்றாக எழுவோம் என்று சத்தியத்தை பிரகடனப்படுத்திக் கொண்டு இதுவரை நேரமும் இந்த விழாவில் இருந்து கொண்டு அனைவருடைய கரங்களையும் பற்றிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். வாழ்க தமிழ், வெல்க இலக்கின் இலக்கு. நன்றி, வணக்கம்.